இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா மீல் மேக்கரை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க. இதுக்கு பேர் வந்து சோயா பிரியாணின்னு சொல்லலாம். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பை சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து மீல் மேக்கரை போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸை போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன் சோயா சங்க்ஸு. சோயா சங்க்ஸ் 250 கிராமையும் நான் வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் இந்த சோயா வந்து இந்த சுடு தண்ணியில் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் வந்து 100 ml வந்து ஆயிலை சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ப்ரெஷர் குக்கரில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பட்டை 2 சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பை சேர்த்துக்கிறேன். கிராம்பு பார்த்திங்கன்னா 3 சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சோம்பை சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா இந்த எண்ணெயில் வந்து பொரியட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நான் 3 மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் வதக்கின பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தாச்சு. 3 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடணும். இது வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து வேகும். இந்த சால்ட்டு கொஞ்சம் போட்டோம்னா வெங்காயம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு நம்ம வெங்காயம். இன்னமும் நம்ம வந்து வதக்கி விடுவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை வந்து நான் நீல வாக்கில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் நான் 2 தக்காளி எடுத்துகிட்டு நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். நல்லா வந்து வெந்து வரணும். இது வந்து தக்காளி அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரத்துக்கு தேவையோ அந்தளவு வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை மிளகாவும் வதங்கி வரணும். வதங்கிட்ட பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகணும், நல்லா கோட் ஆகணும் இந்த வெங்காயம் தக்காளியோட. கைவிடாமல் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே வந்து மசாலா வேகணும். வெந்த பிறகு நான் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கணும். அதில் புளிப்புலாம் இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கூட தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கோட் ஆகணும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிட்டேன். நான் தண்ணி அரிசியெல்லாம் ஆட் பண்ண பிறகு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த டைம் போட்டுக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவும் 1 கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு புழிஞ்சு வச்சுருந்த மீல் மேக்கரை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவசரம் வேணாம். எல்லா மீல் மேக்கரும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு நல்லா வந்து மசாலா வந்து ஃபுல்லாக இந்த மீல் மேக்கரில் வந்து அப்சர்வ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் இந்த மீல் மேக்கரோட ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா
அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டேன் கழுவி. இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி உடஞ்சிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து 3 டம்ளர் அளவு வந்து நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ, ஒரு கப்பில் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 1½ கப்பு வந்து தண்ணியை சேர்க்கணும். இதுதான் ப்ரப்போர்ஷன். 3 டம்ளர் அளவு வந்து நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். உப்பு இருந்ததுன்னா ஆட் பண்ண வேண்டாம். உப்பு இல்லைனா மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து வேணும்னா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், ஏன்னா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் வந்து லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேணாம். சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 5 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. அரிசியும் சோயா சாங்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா நீளமாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சோயா பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் காலியாயிரும். இதே போல் வேறு ஒரு ரெசிபியை நம்ம பார்க்கலாம். பை.